सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. அதுக்கப்புறம் உத்பவா, பகவானுக்கு ஒரு நாம உத்பவா. உத்பவகான்னா சாதாரண உண்டானவர் அப்படின்னு அர்த்தம். உத்பவதி உண்டானார் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா பகவானுக்கு தான் பிறவி இல்லையே, அவர் தான் அஜஹா பரவியற்றவர். அதனால இங்க உத்பவன்னா உத்பவ காரணம். இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு உபாதான காரணமாக இருக்க. பிரபஞ்சம் உண்டாகிறதுக்கு உபாதான காரணமா இருக்க. உபாதான காரணம்னா மெட்டீரியல் காசுன்னு அர்த்தம். இப்ப குடம் உண்டாகணுமே ஆனால் என்ன வேணும்? மண் இருந்தா தான் குடம் உண்டாக்க முடியும். மண் இல்லாமல் குடத்தை உங்களால உண்டாக்க முடியாது. அதே போல நூல் இல்லாம வேஷ்டியை உண்டு பண்ண முடியாது. அது போல எப்பொருளை அடைவதற்கு எப்பொருளை நாங்கள் பெற்றுக் கொள்கிறீர்களோ எடுத்துக் கொள்கிறீர்களோ அதுக்கு உபாதான காரணம் இது. இவ்வுலகத்தை எல்லாம் உண்டு பண்ணணும்னு சொன்னா பகவான் எதை எடுத்துக்கொண்டார்? எதையும் இல்லை. இதகம் சர்வம் அத்வதா எல்லாத்தையும் உண்டு பண்ணினார். எப்படி உண்டு பண்ணினார்? உலகத்துல என்னென்னோ எல்லாவற்றையும் தன்னிடத்திலேயே தான் உண்டு பண்ணினார். வேற பொருள் எதையும் எடுத்துக் கொள்ளாமல், பொருளை கொள்ளாமல் பகுத்யாம் பிரஜா ஏதே நான் பலவாக மாறுவேன். இருக்கிறது அவர், அவரே பலமாக மாறினாரா? ஒரு பொருளே பலவாக மாறி தான் மாறாமலும் இருந்து அப்படிப்பட்டதான ஒரு லீலையை உண்டு பண்ணினார். ஆகையால் அவருக்கு உத்பவா. கிழிஞ்சல்ல வெள்ளி தோன்றது, கிழிஞ்சல் இருக்கு, அது வெள்ளியாக பார்த்து கிழிஞ்சல் வெள்ளியா மாறிட்டோ. ஆனா வெள்ளித்தான் தோணிச்சு, கிழிஞ்சல் தோணல. நீங்க படுத்துட்டு இருக்க ராத்திரி ஒரு 10-10 மணிக்கு காலமே தான் எழுதுக்கணும்னு உங்களுக்கு ஒரு சங்கல்பம். ஒரு 10:30 மணிக்கு கட்டில இருந்து பொத்தல் கீழே விடணும். என்னடா ஆச்சு அப்படின்னா ஒண்ணும் இல்ல, சொப்பனம் வந்தது. சொப்பனத்துல இவன் 40-50 வயசுல இருக்கான். அரவிந்தார் கொண்டு ஸ்கூலுக்கு போற நேரத்துல போயிட்டு இருக்கு. அப்படி காண்டு இருக்கான். சொப்பனம் எப்படி வந்திருக்க? இவன் ஸ்கூலுக்கு சின்ன வயசுல போறா போல. போனா போறது நல்லதானேன்னா இவனோட ஃப்ரெண்டு மேல தோள்பட்டை கை போட்டு அப்படி போறான். அவன் கையும் இவன் தோள்பட்டை போட்டு இருக்கான். 2 பேரும் போறப்ப நடுவுல சண்டை வந்துருக்கு. ஒருத்தருக்கு ஏதோ வளைய பேசிட்டு அந்த சண்டை வந்ததுமே அந்த பையன் என்ன பண்ணான் தெரியுமா? இவன் கையை கட்டக்கன்னு கட்டிப்பான். ஆணு கத்தினா கீழே விழுந்தான். விவகாரம் என்னாச்சுன்னு முடிச்சுட்டான். என்ன சுவாமி ஆச்சுன்னா சொப்பனம் வந்தது, இது போல ஆயிடுதுன்னு. சொப்பனத்திலையும் உங்களைதான் இன்னொருத்தர் கடிக்கணுமா, நீங்க கடிக்கப்படாதா? நம்ம என்ன பண்றது? விவகாரம் சொப்பனத்திலையும் கடி வாங்கிறது அடி வாங்கிறது இதுதான் அவங்க நிலை. இதுக்கு பேரு மட்டும் நரசிம்மந்து, உக்ர நரசிம்மந்து பேரு. ஒரு ஆரம்பம் வேற என்னதான் பண்ண முடியும்? இப்ப சொப்னத்துல இவருக்கு தோணிட்டு அந்த உருவம் யார் தயார் பண்ணினா? உண்டாச்சோ இல்லையா? ஏன்னா இவர் பெரியவர், 40 வயசுக்காரர். 7-8 வயசுல இருக்கா போதுன்னா சொப்னம் வந்திருக்கார். அவ்வுருவம் எங்க இருந்து உண்டாச்சு? அதை உண்டு பண்ணினவர் பண்ணார். ஆகையால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறார். அதுக்கு முன்பின் காரணம் எல்லாம் உண்டு பண்றார். அவருக்கு அதுக்கு என்ன பேரு? உத்பவா. பிரபஞ்சத்திய உற்பத்தி உபாதான காரணத்வா உத்பவா. அதோட மட்டுமல்ல, இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்த போதிலும் உலகத்தில் இருக்கக்கூடியதான கவலைகளோட சம்பந்தப்படாதவர். உலகத்துல தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், ஒரு 3 குணங்கள் மாறி மாறி ஒன்று கொண்டு மாறிட்டே இருக்கு. கவலைகளும் சத்துவகுணங்களும் மாறி மாறி இருந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு கவலையும் ஒரு துன்பமும் இல்லாம இவைகளுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறதுனால
ஸ்வரூபமான பகவானுக்கு உத்பவா அப்படின்னு. பவஹான்னு சம்சாரம், சம்சாரத்தை தாண்டினவர் ஆயர் உத்பவா. பகவானுக்கு உத்துன்னு பேராம். உத்பவः சோபணः தேவः ஸ்ரீகர்ப்பः பரமேஸ்வரः கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கஹனோ குஹः. 54வது ஸ்லோகம். திவ்யமான விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திர ரத்னத்துல பகவானுடைய திருநாமங்களை பீஷ்மாச்சாரியார் சொன்ன வண்ணம் சகல பிரபஞ்ச காரணமாக இருக்கக்கூடியதான அவருடைய சொரூபம் அத முதல் நாமாவில சொல்ற உத்பவங்கிற நாமாவில. இதற்கு முன்னால சில நாமாக்கள் மகீதரஹா மகாபாகா வேகவான் அமிதாசனஹாங்கிற நாமங்கள்ல கோவர்தன லீலையும் கோவர்தன பர்வதத்தையும் சொன்னதுங்கிறத பார்த்தோம். ஒரு பர்வதத்துக்கு மட்டும் அவர் தரிக்கிறவராக இல்லை, ஸ்திதி காரணமாக இல்லை, சகல பிரபஞ்சத்தையும் உண்டு பண்ணினவர் அவர் தான், சகல பிரபஞ்சத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறவர் தான் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் உத்பவஹாங்கிற நாமாவை சொன்னார். உத்பவம்னா பிரபஞ்ச உற்பத்திக்கு உபாதான காரணமாக உள்ளது. உலகம் எதனால உண்டாச்சு? நாம் ஒரு சின்ன பொருளை உண்டு பண்ணணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஒரு சாதாரணமா ஒன்றும் தெரியாத ஒரு சின்ன பொருளை தயார் பண்ணணுங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அத பண்றது மட்டும் இல்ல, ரொம்ப அழகா பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு. தினந்தோறும் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கா, ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தி பண்ண பண்ண நல்ல வழக்கம் வரணுமோ இல்லையோ, ஒரு நாளைக்கு எப்படி எப்படி போறது சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுடைய ஸ்வபாவம் அது. ஆனா பகவான் நம்ம சரீரத்தை சுட்டி பண்ணியிருக்கார். இந்த சரீரம் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இப்ப எப்படி இருக்கு, அது எப்படி எல்லா வேலையும் செய்யணும். 1க்கு 2க்கு போறதுல இருந்து, ஆகாரத்தை சாப்பிட்றதுல இருந்து, உள்ள ரத்த பிரவாகத்துல இருந்து, சாப்பிட்டதான ஜீரணமாறதுல இருந்து, எல்லாமும் புரியறதுல இருந்து அத்தனையும் நல்லா நடக்கிறது. அந்த சின்ன குழந்தைக்கு அது எப்படி பண்ணின கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நம்ம சரீரத்துல காலில் வழிச்சா தலைக்கு தெரியணும், அறிவு வரணும். ஏதாவது வந்து நம்ம அங்கிருந்து ஓட தெரியணும். ஓட தெரிஞ்சா மட்டும் போறாது, ஓடணும். இத்தனையும் நமக்கு தயார் பண்ணி கொடுத்திருக்காருன்னா, இந்த அறிவோட அத்தனையும் பண்ணியிருக்காருன்னா, அப்ப அது எவ்வளவு உயர்ந்ததான ஒரு காரியம். இது மாதிரி எத்தனை சரீரங்கள், எத்தனை விவகாரங்கள் அதெல்லாம் நடக்கிறதுன்னு சொன்னா எப்படி பண்றாரு மனசால நினைச்சு பார்க்க முடியுமா? அதான் அவருக்கு உத்பவா. பிரபஞ்சம் முழுக்க பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான ஜட சேதனமான சகல பதார்த்தங்களும் உண்டாகும். அதாவது அப்படித்தான் உண்டாகும், மாறி உண்டாகக்கூடாது. அதனுடைய ஸ்வபாவம் அப்படியே இருக்கணும். ஆனா அதுல விசித்திரம் இருக்கலாம். ஒரு மனுஷன் மாதிரி ஒரு மனுஷன், ஒரு மாடு மாதிரி ஒரு மாடு இல்லை. நல்லா போய் பார்த்தோமையானா ஒண்ணு கருப்பா இருக்கு, ஒண்ணு வெளுப்பா இருக்கு, ஒண்ணு பொட்டு பொட்டா இருக்கு, ஒண்ணு வேற இருக்கு, ஒண்ணு கொம்பு பெருசா இருக்கு, ஒண்ணு கொம்பு சின்னதா இருக்கு, எல்லாமும் தான் இருக்கு. ஆனா எல்லா மாடும் ஒரு மாதிரி தான் இருக்கு. எல்லாம் வெளுப்பா தான் பாலை கொடுக்கறது, எல்லாமும் பிள்ளை தான் சொல்றது. அது எப்படி சுவாமின்னார்? அதான் உண்டு. அப்படி மனசால நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உலகங்களை எப்பொழுதும் தயார் பண்ணி கொண்டே இருக்கார். ஆயால் அவருக்கு உத்பவா. இந்த உத்பவகாங்கிறது இந்த நாம இந்த அர்த்தம் மட்டும் இல்லை,
பவம்னா சம்சாரம், பவசாகரம். இந்த சம்சாரம் ஒரு சமுத்திரம் மாதிரி. சமுத்திரத்தோட ஏன் ஒப்பிட்டீர் அப்படின்னு சொன்னா, சமுத்திரத்துக்கு அக்கறை தெரியல. அக்கறை இல்லைன்னு சொல்ல கூடாது, இருக்கு, ஆனா அக்கறை தெரியல. நம்ம அந்த சமுத்திரத்துக்குள்ள மூழ்கி ரொம்ப சிரமப்படுறோம். ஒரே தரம் மூழ்கி போனா பரவாயில்ல, அந்த மூழ்கியும் வெளியில வந்து மூழ்கியும் வெளியில வந்தோம். இந்த சொரக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அத ஜலத்துல போட்டேன்னா முழுக்காது, மேலையும் இருக்காது, மொழியும் வெளியில வந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி மொழியும் மேல வந்து சிரமப்பட்டு இருக்கான். இப்படிப்பட்டதான இவனை காப்பாற்றணும். அக்கறை துன்பத்துக்கு அக்கறை தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியதான ஒரு மனிதன். அந்தந்த வயசுல அந்தந்த துன்பம் இருக்கு. சின்ன வயசுல நமக்கு சுவாதந்திரம் இல்லையேன்னு ஒரு துன்பம், உத்தியோகம் வந்தவரை நமக்கு காது போறலேன்னு ஒரு துன்பம், சம்சாரம் ஜாஸ்தி ஆயிடுச்சேன்னு ஒரு துன்பம், வயசான காரையில நம்மள யாரும் கவனிச்சுக்கிறது இல்லையேன்னு ஒரு துன்பம். துன்பம் யாரை விட்டது? புருஷாளுக்கு ஒரு துன்பம், ஸ்திரீகளுக்கு ஒரு துன்பம். இப்படி இந்த சம்சாரத்துல எல்லோருக்கும் ஏதோ விதமான ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கு. அந்த கவலைக்கு முடிவுண்டான்னு சொன்னா எப்பவும் முடிவு தெரியல. நாளைக்கு வரும் நாளைக்கு வரும் எனக்கூடியதான எண்ணத்துல தான் எல்லா காரியமும் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இந்த சம்சாரத்தை படைத்து தான் சம்சாரத்தோட சம்பந்தப்படாம இருக்கார். அதனால்தான் புது பவா, பவம்னா சம்சாரம், சம்சாரத்தை தாண்டினவர். தானே சம்சாரத்தை படைத்தார், ஆனாலும் சம்சாரத்தோட ஒட்டிக்கல, சம்சாரத்துல மாட்டிக்கல. ஏன் சுவாமி அப்படின்னு அவருடைய சுபாவம். அப்ப ஏன் சம்சாரத்தை சிருஷ்டி பண்ணினார்? இது ஒண்ணு கேள்வி கேட்கலாமோ இல்லையோ? எங்களை எல்லாம் இப்படி அல்பஞாலா சிருஷ்டி பண்ணி நாங்க சிரமப்படும் பொழுது இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருப்பானோ? அது இல்லை. நாம் என்ன பண்ணியிருக்கோம்? போன ஜென்மாவில கர்மாக்களை பண்ணியிருக்கோம். கர்மாக்களை பண்றவாள்லாம் என்ன பண்றா தெரியுமா? அவளுக்கு வரக்கூடியதான புண்ணிய கர்மா பெனிஃபிட் வந்தா அது சீக்கிரமா வரணும்னு தொந்தரவுப்படுத்துறான். குழந்தைகளுக்கு தின்பண்டம் ஏதாவது ஆத்துல இருந்தா சாயந்தரம் தரேன்னு அம்மா சொன்னா அப்ப சும்மா இருக்கும். ஒரு அரை மணி நேரம் இருந்து சாயந்தரம் இன்னும் வரலையாங்க. என்ன பண்றது? மறுபடியும் கேட்டுட்டே இருக்கும். என்ன பண்றது பாருங்க. இங்க இல்ல, அனாதி காலமே வந்துட்டு இருக்குன்னு என்ன பண்றது? அப்படி கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு யசோத கிட்ட போனாரா. யசோத கிட்ட போயிட்டு சாதாரணமா என்ன பாலை கேட்டார். அம்மா பாலை கொடு அப்படின்னு. கிடையாது. ஏன் அப்படின்னு, தேஹி ஜஷகம், பாலாடைய கொடுன்னு கேட்கிறார். என்னடா பண்ண போற அதோட? அது எங்கேயாவது வச்சு கொடுத்துனா அப்புறம் தேடுற சமயத்துக்கு விளையாடுற பொருள் அது. மாதர்மே தேஹி ஜஷகம் அப்படின்னு கிம் தேனா, அது என்ன பண்ண போறேன்னு, பாதும் பய பால் சாப்பிடணும் அதனால கொடுங்க. ஓஹோ, நீயே பாலை பாப்பாடை போட்டுட்டு சாப்பிடுறவனா இருந்தா அப்படியே சாப்பிட வேண்டியது தானே. அது என்ன அந்த பாலாடைய கேட்கிற நீ அப்படின்னா? இல்ல, பால் சாப்பிடணும் அப்படின்னா. தன்னாஸ்தி, அது இல்லப்போ இப்ப பால் இல்லை. கதாஸ்திவா, அதை விட்டாரா? இல்லைன்னா எப்ப இருக்கும்னு. நீசி, ராத்திரி தான் பால் வரும்னு. யாருக்கு? உலகத்தை படைத்த கிருஷ்ணனுக்கு இப்படி சொல்ற. நீசி, அவர் ஒரு கேள்வி கேட்டாரே பார்க்கும். ராத்திரின்னா என்னதுன்னு கேட்டார். என்ன பதில் சொல்ல போற? நிஷா காவா அப்படின்னா, ஓஹோ அந்த காரோதய, உலகெல்லாம் இருட்டாயிடப்பா. எப்ப இருட்டாச்சுனோ அதுதான் அந்த காரணம் நேரம். என்ன பண்ணார் தெரியுமா? ஆவில் யுகம் 2 கணி இறுக்கி மூடிட்டாராம். உலகம் எல்லாம் இருட்டாயிடுச்சு என்ன சொல்லுங்க.
நிஷாபியபகதா தேகீதி அம்மாவை கொடு அப்படின்னா என்ன பண்றது மாதுர்மோ பட்டோஜம்சகர்ஷணோத்யதகர கிருஷ்ணஸ்த புஷ்ணா அப்படின்னு கிருஷ்ண கர்ணாமிரதத்துல ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அப்படி இவ்வளவு சம்சாரத்தை உண்டு பண்ணின இந்த அதுல இருக்கக்கூடிய நாமங்களை என்ன பண்ணோம், நமக்கு வரக்கூடியதான சுகங்கள் அது வேணும் வேணும் சீக்கிரமா கொடுன்னு பகவானை துன்புறுத்தணும். பகவான் பார்த்தார், சரி மாயிலேயே மங்கி கிடக்கிற இவளுக்கு உலகத்தை உண்டு பண்ணி தரணும், அப்பதான் அவங்கள சுகத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணினா சுகம் மட்டும் நீங்களால் அனுபவிக்க முடியாது, அதோட கலந்து கலந்துதான் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நல்லது மட்டும் பண்றல, நல்லதோட கெட்டதையும் பண்றேன். என்ன பண்றது, ஒரு நல்லது பண்றோம், பக்கத்துல ஏதாவது இருந்தா ஒரு 2 வருஷம் போயிடும். இந்த நல்லதுக்கும் பார்த்து கெட்டதுக்கும் பலருண்டு விடாம இருக்குமா பாருங்க பார்க்கலாம். அப்ப என்னடா அதோட துன்பத்தையும் அனுபவிக்கணும். இந்த இன்பமும் துன்பமும் கலந்து கட்டியா இருக்கிறதுனா இந்த மனுஷனால துன்பத்தை நீக்கி இன்பத்தை அனுபவிக்க முடியல, துன்பம் வேண்டாம்னு சொல்ல முடியல. ஆகையால் இன்பம் துன்பமும் நமக்கு ஒண்ணா வந்திருக்கு. பகவான் என்ன பண்ணினா அவர் பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயலும் தனக்கு எனக்குடையதான எண்ணம் இல்லாமல் பண்றார். எப்பொழுதுமே தனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாம இந்த பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்க. அதனால அவர் ஒரு கர்மாவும் ஒட்டற. இவ்வளவு பெரிய உலகத்தை இத்தனை பிராணிகளை இத்தனை பதார்த்தங்களையும் சுட்டி பண்ணினாலும் அதோட அவர் சம்பந்தப்படல. ஆகையால் பகவான் உத்பவ, சம்சாரத்துக்கு அப்பாற்பட்டவர். சம்சாரத்தை தயார் பண்ணின போதிலும் துன்பங்களை எல்லாம் செய்த போதிலும் துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவராக விளங்குகிறார். ஆகையால் உத்பவ உத்கதா பவாத் சம்சாராத் இதுவா, சம்சாரத்தை தாண்டி நிற்கிறவர். இந்த சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சுகமோ துக்கமோ விருப்பு வெறுப்புகளோ இன்ப துன்பங்களோ ஏதோ அவரை வாட்டார். அவரவைகளுக்கு அப்பாற்பட்டவரா இருக்கார். அந்நிலை உங்களுக்கும் வரணுங்கிறது தான் சத்திரம் சொல்றது. அப்படிப்பட்டதான் நிலையை நாம் வரவழைத்து கொண்டோமையானால் நாங்களும் ஜீவன் முக்தனாயிடும். இதுதான் பகவத்கீதையில ஸ்தித பிரஜன் அப்படிங்கிறது. ஸ்தித பிரஜன், ஜீவன் முக்தன், பக்தன், குணாதீதன், இப்படி பல பெயர்கள்னாலே ஒரே வியக்தியைத்தான் சொல்றது. அப்படிப்பட்டதான் நிலை அடைய முடியுமா? இப்பிறவியிலேயே நீங்க அடைய முடியும். சாஸ்திரம் சொல்றது நான் வழி சொல்லித்தரேன், இப்படி நடந்துட்டேன்னா இப்பிறவியிலேயே நீங்க அந்நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறதுக்காகத்தான் பகவானுக்கு உத்பவா எனக்கூடியதான பேர். அதுக்கப்புறம் சோபனா, உத்பவ சோபனா படிக்கப்படாது. உத்பவா சோபனா பிரகாரத்துக்கு முன்னால விசர்க்கம் வந்து தனியை பிரித்து படிக்கும். உத்பவா சோபனோ தேவா சோபனா கொந்தளிக்க வைக்கிற எத மாயைய முதல்ல சொன்னேன். தன்னிடத்துல மாயா எனக்குடையதான சக்தியை வைத்துக் கொண்டிருக்க. அந்த மாயாங்கிற சக்தியில நாமெல்லாம் சூக்ஷ்ம ரூபமா இருக்கோம். தட்டன் என்ன பண்ணுவான், நகையை கொண்டு வந்து கொடுத்தேனால் அதை பாலிஷ் பண்றேன்னா ஒரு ஒளிய வச்சுட்டு அதை வச்சு நல்லா அழுத்தி தேய்ப்பான். அதுக்கு மேல இருக்கிற அந்த அழுக்கு போறது, அழுக்கு சாதாரணமாகவே சோப்புல போட்டு தைச்சா போயிடும், அந்த நம்மவே தைச்சுக்கலாம். ஆனா அவன்கிட்ட கொடுக்குறோம். அவன் என்ன பண்றான், அது சோப்புல தைச்சு விட்டு ஒரு ஒளியை வச்சு நல்லா வேகமா அதை அழுத்தி தைக்கிறான். அதுல கொஞ்சம் அந்த தங்க கணங்கள்லாம் பொடி பொடியா கீழே போயிடுறது. அது அப்படியே காவால விட்டுருவாரா? அப்படியே விட்டுருவான் நம்ம எதிர்க்க. நீங்க சாயங்காலம் அதெல்லாம் போன பிறகு கடை முடின பிறகு ஷட்டர் டவுன் பண்ணி விட்டு உள்ள உட்காந்து அதையெல்லாம் எடுத்து அந்த பொடியெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சு ஒரு அரக்க வச்சிருப்பான். அந்த கொதிச்சதான அரக்கில் அதை சேர்த்து வச்சு அப்படியே இருக்கும். கொஞ்ச நாள் ஆனப்புறம் அந்த அரக்கை நல்லா உருக்கினானேனா அந்த அரக்கை தனியாகவும் தங்கம் தனியாகவும் வந்துடும். இது சாதாரண உங்களை சேதாரம்னு ஒரு 10%, 13% ஏதோ வாங்கிக்கிறானோ இல்லையா, அவனும் சௌக்கியமா இருக்கணும்.
இது சேதாரம்னா அவனுக்கு போறது கணக்கு, பிளாக் அக்கௌண்ட் நடக்கும். எப்படி சேதாரம் நடக்கிறது? வியாபாரம்னா இருக்கணும். இப்படி இந்த சேதாரம் அந்த அறக்கலை எப்படி இவைகள்லாம் ஒட்டிட்டு இருக்காளோ, தங்க கணங்கள் ஒட்டிட்டு இருக்கோ, அதே போலதான் மாயையில நாம நம்ம லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் அதுல இருந்தது. மனசு, புலன்கள், பிராணங்கள் இவைகள்லாம் அதுல இருக்கு. பஞ்சபூதங்கள் அதுல இருந்து வெளியில வரணும். அது வெளியில வரணும்னா அறக்கலை ஒட்டிட்டு இருக்கக்கூடியதான தங்க பொடி அறக்க விட்டு தனியா வரணும்னா என்ன சார் பண்ணணும்? அறக்க கொதிக்க வைக்கணும். அப்பதானே அது பிரிச்சு வர. அதே போலதான் இந்த மாயையே கொதிக்க வைக்கிறாரு. சோபனம்னா கொதிக்க வைக்கிறது. இந்த மாயையில கொந்தளிப்பு ஏற்படும். அதே போல இந்த மனுஷியாவிலையும் அவ சப்தமா தூங்கிட்டு இருக்க. எங்க? அந்த பிரகிருதி லயத்துல பிரகிருதியில தூங்கிட்டு இருக்க. அவள்லாம் கொதிக்க வைக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? மறுபடியும் உலகம் உண்டு பண்ணணும். இது காரணம். ஒரு பிறவியும் நமக்கு வந்ததுன்னா ஏன் தான் பறக்க வச்சாலும் நான் தான் எப்படி இருக்கோம் ஒருத்தரும் கவலைப்படக்கூடாது. சாஸ்திரம் வாசிச்சவனுக்கு கவலைக்கு இடமே இல்லை. இவ்வளவு துன்பம் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். துன்பம் உங்களுக்கு வேணும்னு வரல. நம்ம பண்ணின வினையினால துன்பம் வந்திருக்க. ஆனா ஞாபகத்துக்கும் நமக்கு இந்த மானிட பிறவை கொடுத்திருக்காரு பகவான். இந்த மானிட பிறவை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இந்த வரம் இருக்கிற காலத்துல தான் இந்த பிறவி இருக்கிறதா நீங்க புரிந்து கொள்ளலாம். ஆச்சாரியன் சொன்னதான வாக்க புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டு அதை அனுஷ்டானம் பண்ணலாம். மானிட அபிவந்த ஒவ்வொருவருக்கும் பகவான அடையறதுக்கு வேண்டியதான நிறைய சந்தர்ப்பம் இருக்கு. அந்தனர்களுக்கு தான் எதுக்கு சொல்லப்படாது. எல்லோருக்கும் சத்யோயோ தேவானாம் ததா ருஷீனாம் ததா மனுஷ்யானாம். மனுஷனா இருக்கிற எல்லோருக்கும் இருக்கு. குமாரா இருந்தாலும் ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, இண்டிபெண்டா அவ பகவான அடையக்கூடியதான சந்தர்ப்பம் இருக்கு. ஆனா அந்த சூழ்நிலை நமக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்கணும். ஆகையால் பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இவளுக்கு எல்லோருக்கும் மறுபடியும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம், ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல இவ ஒரு குருநாதரை அடைஞ்சு சாஸ்திரங்களை புரிஞ்சுட்டு அவளால முடிஞ்சது பண்ணி ஞாபகத்துக்கு எல்லாமே இந்த விதவில பண்ணிக்கணும். இந்த பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணினோமே ஆனால் எப்பொழுது அந்த முயற்சி பலிக்கிறதோ அப்ப பலம் வந்துடும். இல்ல அடுத்த ஜன்மால வரும். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு சின்ன விவகாரமும் அது வீணா போகாது. அதனுடைய எஃபெக்ட் இருக்கத்தான் இருக்கும். ஸ்ருதி சொல்றது மரண காலத்துல ஒரு மனுஷனை பின்னோக்கி என்ன போறது அப்படின்னு கேட்டுட்டேன். நிச்சயமா நமக்கு தெரியும், நம்ம சம்பாதிச்ச காசு ஒன்றும் வர போறது இல்லை. ஒரு பைசா எடுத்துட்டு போக முடியாது. உங்களால காசா தான் பார்க்க முடியாது. ஒரு செக் புக் எடுத்துட்டு போகலாமான்னு மனுஷனையே எரிக்கிறப்போ எடுக்க முடியுமோ? சரி, ஏதாவது ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்ல கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ எத்தனையோ 1000 இருக்கு, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போக முடியாம? ஒன்னும் முடியாது. கஷ்டப்பட்டு சேர்ந்து வைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து ஒரு வீடை வாங்கணும் சொல்லி 15 வருஷம் 20 வருஷம் அதுக்கு லோனை கட்டி நானா கட்டங்கள் பட்டு வண்டி இருக்கேன். ஆனா காலம் ஆறப்ப இந்த வீடு எடுத்துட்டு போகும். ரொம்ப அபிமானமா தென்னை மரம் மாமரம் சேர்த்து வைக்கிறேன். ஒரு பழத்தை எடுத்துட்டு போக முடியுமா? முடியும். அப்ப எதுக்கு சார் பண்றேன்னு அது நீங்க தானே சொல்லணும். மனுஷனுக்கு அவ்வளவு ஆசை, அது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் பண்றோம். ஆனா எதையும் நிச்சயமா எடுத்துட்டு போக முடியல. சரி, புகழ் வர்ற இதையாவது எடுத்துட்டு போக முடியும். புகழ் இந்த லோகத்தில் தான் ஜனங்கள் பேசிக்கிறாங்க. அது கூட இந்த ஜனங்கள் எப்படின்னா ஒரு 50 வருஷம் பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுது. மனு மாந்தாத்தாள்லாம் இருந்த அவளை பத்தி இப்ப நம்ம பேசுறோமா? ஏன் சுவாமினர்? அதான் ஜனங்களுக்கு வேணா அடுத்து அவனுக்கு இருக்கிற கட்டங்கள்லாம் இன்னொருத்தரை பத்தி என்னத்தை போகுதுன்னா அவனை பொழுதுதான் ஒரு சந்தோஷமா இருப்பான். ஒரு மாலையை போடுங்க, ஒரு அசட்டு திருப்பு முகத்துல வரும், அவ்வளவுதான்.
இன்னொருத்தரை புகழ்ந்து வார்த்தை பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இவைகள் ஒண்ணுமே போறதில்லை. அப்ப ஸ்ருதி என்ன சொல்றது? அப்ப எல்லாத்தையும் விட்டு போறான்னு இல்லப்பா, சிலது எடுத்துட்டு போறான்னு. என்னென்ன எடுத்துட்டு வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்ச சமுத்ராமந்தம் பிராணோனுத்ராமதி பிராணமனுத்ராமந்தம் சர்வே பிராணா உத்ராமதி. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு முதலிய புலன்கள்ல மனதில் ஒடுங்க, மனதானது பிராணனில் ஒடுங்க, பிராணங்கள் பஞ்சபூதங்களோட சேர்த்து வச்சுண்டு இந்த சரீரத்தை விட்ட கிளம்புறது. கிளம்பும் பொழுது என்னென்ன எடுத்துட்டு போறது? தம் வித்யா கர்மணி சமன்வாரபேத. நீங்க பண்ணினதான நல்ல செயல் கெட்ட செயல் விளக்குறது. இப்பிறவையில பிறந்த அன்னையில இருந்து என்னென்ன நல்லது பண்ணிடோ, ராமநாமாவை சொன்னடா, வேற ஏதாவது சொன்னடா, கோவிலுக்கு பிரதர்சனம் பண்ணிடா, பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டா, ஏதாவது சம்பாதிச்சுட்டு அத்தானையும் உங்களோட ஒண்ணு அப்பப்பவே உங்க மனசுல ஒட்டிடுது. அதோட ஏதாவது உபாசனை பண்ணிடா, பகவான மனசால தியானம் பண்ணிடல, அதெல்லாம் போறது. வேதாந்தத்தை கேட்டல, அது கூட போறதான். பூர்வ பிரஜாச்சா, பழைய சம்ஸ்காரங்கள் இவைகள் மட்டும் போறது. அதனால்தான் சில பேர் பிறந்ததுமே மியூசிக் ப்ராடிஜிங்கிறான். 4 வயசுல அவன் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்றது, என்னென்ன ராகங்கள் ஆரோகணம் அவரோகணம் பாடி காணிக்கிறது. இந்த குழந்தை 4 வயசுல எப்படி 15 வயசுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த, 15 வருஷம் பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் ஸ்வரத்தான் தப்பது. இவனை என்ன பண்றது? ஆனா அந்த குழந்தை அவ்வளவு அழக கச்சிதமா சொல்றது. இது நட்ட பைரவி, இது நாட்ட அப்படின்னு விரிச்சு சொல்றது. ஆச்சரியமா இருக்க. எப்படி போன ஜென்மாவில அவ்வளவு உழைச்சிருக்கு. சில பேர் கணக்கு ஜம்மன் போடுறான். கணக்கு எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் பரீட்சையில் போய் தப்பு போட்டு வரான் பையன். இங்கே என்னடா, ஒரு குழந்தை 4வது வயசுலயே அது பாட்டுக்கு எம்ஏ கணக்கு போடுறது. என்ன சொல்றது? ஜன்மாந்தத்தினுடைய வார்த்தையே சொல்லணுமே தவிர வேற விதமா உங்களால சொல்ல முடியும். இதுதான் பூர்வ பிரஜான்னு பேர். சில பேருக்கு அனாயாசமா சிலது வந்துடுறது. சில பேருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் வரல. என்னமா அழகா பொம்மை போடுறா தெரியுமா? சில பேர் நமக்கு பொம்மை போட்டா வரலட்சுமி விழுந்த தண்ணி கவத்துல வரலட்சுமி விழுதம் போடுவான். மாற்றி பொம்மை அனுமாராட்டம் இருக்கும். இப்படி போடுற இல்லையா? வராது. சில பேருக்கு வராது, சில பேருக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்க முடியாது. அதுக்கு சொன்னா தானம் பூர்வ பிரஜா. அது மாதிரி இந்த மாயையில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களையும் கொந்தளித்து அது மறுபடியும் வெளியில வரும்படி பண்றார். சம்சாரத்தை உண்டு பண்ணக்கூடியதான திறமை அவருக்கு எப்படி பண்றார்? இப்படி அதை கொந்தளித்து அதுல இருந்து மாயில இருந்து மனுஷாலையும் ஜட பொருள்களையும் தனித்தனியா பிரித்தறிக்கிறார். ஆகையால் அவருக்கு பகுத்யாம் பிரஜா ஏதே ஸ்ருதி சொல்றது, நானே பலவாக ஆவேன். அந்த பரமாத்மா தன்னிடத்துல இருக்கக்கூடியதான மாயையை கை கொண்டு அந்த மாயையினால் அத்தனை பதார்த்தங்களை தயார் பண்றார் சுவாமி. ஆகையால் அவர் சோபனா உத்சவ சோபனா. அதுக்கு அதான் சொல்றார் ஸ்ருதியில, பிரகதி புருஷம் தெய்வ பிரவித்ய ஆத்மேச்சயா ஹரிஹி பிரவித்ய சோபயாமாச தர்க்ககாலே வியயாவ்யயௌ. பிரகிருதி புருஷம் தெய்வ. இந்த உலகத்துல ஒண்ணு பிரகிருத்தின்னு ஒண்ணு. பிரகிருதி, மாயா, அஜானம், அவித்யா, தமஹா, இதெல்லாம் ஒரே பொருளுக்கு தான் பேரு. அதுல சத்வரஜஸ்தமோ குணங்கள் இருக்கு. அப்படிப்பட்டதான பிரகிருதியும் புருஷனையும் அதுக்குள்ள தான் பூந்துண்டு பகவத் சம்பந்தம் இல்லாத போனா எல்லாம் ஜடமா இருக்கு, ஆசையாது. அதுக்குள்ள இவர் பூரணம். ஃபேன் இருக்குதா, லைட் இருக்குதா? இருக்கு. கரண்ட் உள்ள போனாதான் வேலை செய்யும். அது உள்ள போகலைன்னா அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். எத்தனை நாளாலும் அப்படிதான். அதே போல மகாபிரளய காலத்துல
10,000 வருஷம் 20,000 வருஷம் அப்படியே இருக்கு. பகவான் உள்ள போனதுமே பூந்ததுமே பந்தளிப்பு ஏற்படுறது உலகம் உண்டாகிறது. ராத்திரி எல்லாம் தூங்குறோம், 10 மணிக்கு தூங்கி காலமே 6 மணி வரைக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்புறது இல்லை. ஒழிச்சுட்டுமே ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேங்குது. சும்மா இருக்கானா ஏதாவது ஒண்ணு நோண்டிட்டு இருக்கான் பாரு. இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறவனோட பேசிட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ ஜெபம் பண்ணிருக்கான். சௌக்கியமா இருக்கக்கூடாதோ, என்ன இருக்கு, எப்படி இருக்கு, என்ன ஆச்சு, கிரிக்கெட் என்ன ஆச்சு, நான் அடிக்கலையே, ஏதாவது ஒண்ணு பேசிட்டே தான் இருப்பான். காரணம் என்ன சுவாமி, இவனால சும்மா இருக்க முடியலையே, நான் என்ன பண்றது? அப்படி அந்த பகவான் உள்ள போந்த பிறகுதான் இவருக்கு எல்லா காரியமும் வரும். இப்படி பிரகிருதிக்குள்ளையும் பொருளுக்குள்ளையும் பொருந்துண்டு பிரவித்ய ஆத்மித்தயா ஹரே பிரவித்ய சோபயா மாசா உள்ள பூந்துட்டு அதை பொந்தளிக்கும்படி பண்றார். எப்ப? சர்க்காலே வியயோ சர்க்க காலத்துல உபாதான காரணமாகவும் நிமித்தமாகவும் மாறி தெரியும் பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் பகவானுக்கு சோபனான்னு பேர், உத்பவா சோபனா. அடுத்ததான பேர் பகவானுக்கு தேவஹான்னு பேர். பகவான் தேவன் எனக்கு புரிஞ்சது தானே, சிம்பிளா பாருங்க. நாமெல்லாம் மனுஷன் மாதிரி அவள்தான் தேவன். மனுஷனுக்கு பகவானுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு எல்லாமும் தெரியும், எல்லா சக்தியும் உண்டு, எல்லாம் பண்ணுவார். நமக்கு ஒன்றும் தெரியாது. அவர் கையில நாம ஒரு வெறும் ஒரு கா மாதிரி, பகடக்கா மாதிரி அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா தேவ சப்தத்துக்கு வேற அர்த்தம் உண்டு. எதோ திவ்யதி கிரீடதி, இந்த உலகங்களை எல்லாம் வைத்துட்டு விளையாடிட்டு இருக்கார். உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவடி. கண்ணை திறந்தா 14 லோகம் போல கோடி அண்டங்கள் வெளியில வருது. கண்ண மூடினா அத்தனங்கள் உள்ள போயிடுறது. ஏண்டா இது ஒரு விளையாட்டு. சொன்ன விளையாட்டுன்னா விளையாட்டுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கப்படாது. பகவானுடைய விளையாட்டுக்கு பிரயோஜனம் உண்டு. என்ன பிரயோஜனம்? ஜனங்களை காப்பாற்று. இத்தனை ஜனங்களும் அவருடைய வயசுலதான் இருந்துட்டு இருக்காங்க. பகவானுக்குள்ள இருக்கும். பகவானுக்குள்ள இருக்கிற பதார்த்தம் வெளியில வருது, தன்னுடைய சாதனையை பண்றது, மறுபடியும் உள்ள போறது. சாதனை ஜெயிச்சது இந்த ஜென்மாவிலேயே அந்த பகவத் ஸ்வரூபத்தை அடையுது. சாதனை ஜெயிக்கல, பகவானுக்குள்ள போறது. இதான் அப்படி கிரீடதே யதோ தீப்யதே கிரீடதே சப்காதோ. சர்க்கத்துக்கு முன்னால, சிருஷ்டிக்கு முன்னால இந்த பிரபஞ்சங்கள்ல உண்டு பண்றது எனக்குடையதான விளையாட்டுல இருக்கார். அதோட மட்டுமல்ல, விஜயேஷதே அசுராதி. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார்? அசுரர்களை எல்லாம், அசுரர்கள்னா யாரு? இந்த பகவானால சிருஷ்டிக்கப்பட்டதான உலகம் காப்பாற்றப்படணும் எனக்கூடியதான ஒரு நியாயம், அதை தாண்டணும்னு முயற்சி பண்றவன். அவ்வளவு. நீங்க உங்களுக்கு கொடுத்ததான ஒரு செயலை பண்றீங்களா இல்லையாங்கிறத பத்தி பகவான் கவலைப்படலை. ஆனா பகவான் சிருஷ்டி பண்ணியதான ஒரு நியாயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நியாயத்தை யார் நாசம் பண்றாளோ அவளுக்கு மேல ஜெயிக்க பார்க்க. எத்தனையோ நாட்கள் யாகம் பண்ணணும்னே இருந்தது, பார்த்துட்டு இருந்தேன். யாகங்கள் நடக்காம இருந்தது, சரி அதுவும் சும்மா இருக்காது. ஆனா யாகம் பண்றவாளுக்கு இடையூறு பண்ண தொடங்கினான் சில பேர். விஸ்வாமித்திரர் அநேக யாகங்கள் பண்ண ஆரம்பிக்கிறார். பல முறைகள் அவர் யாகம் பண்ணினா அந்த யாகத்தை பண்ண விடாம தடுத்தார்கள். எதுக்கு? அது ஒரு சந்தோஷம். யாகம் நடந்தா அதனால அவளுக்கு ஒரு லாபமும் இல்லை, ஒரு நட்டமும் இல்லை. ஆனா இவையும் யாகத்தை பண்ணணும், நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல எத்தனையோ அரக்கர்கள் சேர்த்து அவர் எப்பப்ப யாகம் பண்ணுவாரோ அப்பப்ப அந்த யாகத்துல ரத்தத்தையும் மாம்சத்தையும் போட்டு அதை கெடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணினார். எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போறதவா. இப்படி சிரமப்படும் பொழுது விஸ்வாமித்தர் ரொம்ப சிரமப்பட்டு அவர் நினைத்தார்,
ஒரு தடவை ஹும்முன்னு சொன்னா அத்தனை அரக்கர்களும் மாரேஜன் சுபாவும் எல்லாம் பிராணம் விட்டுருவான். அவ்வளவு சக்தி உள்ளவன். காயத்ரி மந்திரத்தை தயார் பண்ணி அவருக்கு அப்படின்னா இன்னொரு உலகத்தையே தயார் பண்ணினார். ஆனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு அதை ஒழுங்க காப்பாற்ற தெரியலையேன்னு ஒரு அபிப்பிராயம். என்ன பண்றது? சில பேருக்கு நிறைய காசு வந்து சார், வந்த காசை பத்திரமா செலவழிக்கணும் தெரியும். 100 ரூபா வந்தா 200 ரூபாய் செலவழிச்சுக்குவோம். அது எப்படி பத்திரமா அதை காப்பாற்றணும்? செலவழிக்கணும், நல்ல வழியில செலவு, நமக்கு புண்ணியம் வரா போல செலவழிக்கணும். எதுவும் சரியாக இருக்கணும், சரியான முறையில செலவழிக்கணும். காசு அப்படியே சேர்த்து வைக்கிறதுன்னு இல்லை. காசு சேர்த்து வச்சா அதுல 100 ரூபாய்க்கு 20 ரூபாயாவது தானம் பண்ணணும். அதே போலயே நம்ம சில பேருக்கு நமக்கிட கீழ் நிலையில இருக்கிறவாளுக்கு அவ முன்னுக்கு வர்றதுக்கு வழி பார்க்கணும். அதற்கு பிறகு மிச்சம் இருந்தா நீங்க அனுபவிக்கலாம், வேண்டாம்னு சொல்லல. அப்படி சொல்றது சாஸ்திரம். ஆனா சில பேர் அது இது பார்க்க மாட்டேன். புதுசா மார்க்கெட்ல எல்லாம் வந்திருக்கு, அது வேணுமா வேண்டாமா பார்க்க போய் வாங்கிட வேண்டியது, அப்புறம் அவஸ்தப்பட வேண்டியது, போறல. இதே போலயே பல தரம் வீணாக்கி விட்டார். யாரு? விஸ்வாமித்திரர் 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். மேனகேன்னு ஒரு அம்மா வந்தார். அந்த அம்மாவோட சேர்ந்தார் கிருஷ்ணார்பணம். 10,000 வருஷம் தபஸும் போயிடும். என்ன பண்றது சார்? ஒன்றும் பண்ண முடியும். மறுபடியும் இன்னொரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். தபஸ் பண்ணின பிறகு என்ன ஆச்சுன்னு, ஒரு பிராமண பையன் வந்துட்டு இருக்க, ராஜா அஸ்வமேதயாகம் பண்ணினாராம். அந்த அஸ்வமேதயாகம் பண்ணும் பொழுது அந்த குதிரையானது போயிடுது. குதிரை போயிடுச்சுன்னா என்ன பண்றது? உலகம் முழுக்க தேடி தேடி பார்த்தா எங்கேயும் கிடைக்கல. இப்ப என்ன பண்ணனா, அந்த குதிரைக்கு பதிலாக ஒரு மனுஷனை ஹோமம் பண்ணணும்னு இருக்கு. இப்படி அதுக்காலத்துல என்ன பண்றதுன்னு, ஒரு பிராமணனுக்கு 3 குழந்தைகள். அப்பா பெரிய பையனை விட மாட்டேன்ட்டார். அம்மா எனக்கு கடைக்குட்டி குழந்தை வேணும்னா, இந்த நடுவில் இருக்கிற பையன் பார்த்தாராம், இங்க அப்பா இங்க அம்மா, நமக்கு தான் யாரும் வேண்டாம் போல இருக்கு, நான் வரேன்ட்டு வந்துட்டான். அவன் மனசுல ஏதோ தோணிச்சு. சரின்னு அழைச்சிட்டு போற காலத்துல அவர் நேர விஸ்வாமித்திர பார்த்து விட்டான். அந்த பையன் விஸ்வாமித்திர காலில் விழுந்தார். விஸ்வாமித்திரன் கவலைப்படாதேன்ட்டார். ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். உன்னை கொல்றதுக்கு வருவா பார்த்தேடா, அப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி சொன்னார். கடைசியில என்ன ஆச்சுன்னார், இந்திரனே வந்து இவனை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார், யஜ்யத்தை கொடுத்துட்டு. ஆனா என்ன ஆச்சுன்னார், இந்த ப்ராசஸ்ல இவருக்கு 10,000 வருஷம் தபசு கிருஷ்ணார்பணம். இன்னொரு 10,000 வருஷம் தபஸ் பண்ணினார். பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார். அநேக விதமான பானங்கள்லாம் கொடுத்தார். நேர ஓடி வந்தார். என்ன, வசிஷ்டரோட சண்டை போட்டார். வசிஷ்டர் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. தன்னுடைய பிரம்மதண்டம் கைக்கு ஸ்டாண்டா வச்சிருக்க பார்த்தீங்களா, ஜபம் பண்ணும் பொழுது அதை கொண்டு வந்து அங்க முன்னால் நிறுத்தி விட்டார். நீ எந்த பானமாவது போட்டு கொண்டார். அவர் எல்லா அம்பும் வந்து சேர்றது சார், எல்லா அஸ்திரங்களும் அந்த பிரம்மதண்டம் முன்னால வந்து கீழே விழுந்துருது. அவர் பாட்டுக்கு ஆனந்தமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு தபஸ் பண்ணிட்டே இருக்க. கடைசியில பார்த்தாச்சுனார், 10,000 வருஷம் தபசு போச்சுன்னார். இப்படி 4 தடவை ஓகே வந்து விட்டார். இனிமேல தீர்மானம் பண்ணிட்டார், நோ, இனிமேல கோச்சிக்க மாட்டேன், இனிமேல என்னுடைய தபசு வீணாக்கும்படியான ஒரு செயலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். இப்படி வந்து என்ன பண்றதுன்னு மாரீஜன் சுபா மேல கோச்சுட்டேன்னா ஒரு க்ஷணம் அவன் கோச்சிக்கு போயிடுவான், என் தபசு வீணாயிடுமே. ஆகையால் என்ன பண்றதுன்னு தபசு வீணாக்கப்படாதுங்கிறத ராமனிட்ட போறாரு. ராமனிட்ட போறது நிறைய காரணங்கள் இருக்கு. என்ன தெரியுமா, ராமனை பார்க்கணும். இந்த வசிஷ்டர் ராமனை அந்த புறத்துல வச்சுன்னு அங்கேயே பாடம் சொல்றது, வெளியில வர விடாம பண்றான். அவளுக்கு பிளே கிரவுண்டு கூட அந்த புறத்துக்குள்ளே தயார் பண்ணி கொடுத்துட்டார். அவர் மற்றவர்கள் பார்க்க முடியாம இருக்கேன், அந்த ராமனை பார்த்து அனுபவிக்க வேண்டாமா அப்படின்னு போய் ராமனுக்கு 12 வருஷம் அப்ப பாடங்கள்லாம் முடிஞ்சது. அப்புறம் தானம் பார்த்தாராம்.
16 வருஷங்கள் வரத்துக்கு முன்னால நான் என்கிட்ட இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் ராமனுக்கு சொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்துல போய் கேட்கிற. அவர் ஊனட்டோட வருஷமே ராமோ ராஜீவலோச்சனா. 16 வருஷம் கூட ஆகல இங்க ராமனுக்கு. மாரீச்ச சுபாவோட சண்டை போடுவாரா, அதெல்லாம் நடக்காது. நான் வரேன்னார் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தார். வயசான 60,000 வருஷம் அனுப்புறேன், நானும் என்னால வர முடியாது, ராமனையும் கொடுக்க மாட்டேன், நானும் வர மாட்டேன். எதை பண்றது சொல்லுங்க பாக்குறேன். சரி, அவ்வளவு வசிட்டு வந்து சொன்னார், அழைச்சிட்டு போனார். இப்படி நடந்தது விவகாரங்கள் முழுக்க. ஏன் சொல்ல வந்து, இப்படி ஒரு பகவான் தனக்கு சம்பந்தமான ஒரு பக்தாளோ அவள் பண்ணக்கூடியதான நல்ல செயல்கள் வரும். அதற்கு இடையூறு பண்ணும் பொழுது அந்த இடையூறு பண்றவாளை தடுப்பவர். ஆகையால் அவருக்கு விஜிகீதே அசுரான், அசுராளை ஜெயிக்கணும் எனக்கூடியதான எண்ணம் அவளை துன்புறுத்தணுங்கிறது கிடையாது பகவானுக்கு. அதனால்தான் ரொம்ப துஷ்டர்கள்லாம் இந்த உலகத்துல அப்படியே சுத்திட்டு இருக்கான். அவளை கொல்லணும்னு அவர் நினைக்கிறார். ஆனா எப்பொழுது ஒரு பாகவதனுக்கு அபச்சாரம் வருதோ, எப்பொழுது ஒரு நல்ல வழியில இருக்கிறவனுக்கு அபச்சாரம் வருதோ, நான் பகவானை நம்பிண்டு ஒருத்தன் ஒரு செயலை பண்ணி கொண்டிருக்கானே, ஆனால் அவனுக்கு ஒரு இடையூறு அவன் கொடுக்கிறானோ, அப்பொழுதுதான் இதான் ரொம்ப கஷ்டமா. இது நமக்கு தெரியல. நான் பாட்டுக்கு பகவான் வச்சுட்டு இருக்கோம், பாகவதால கிட்ட பண்ணிட்டு இருக்கோம், சாஸ்திரங்களை வச்சுட்டு இருக்கோம். அதான் சரி. உங்களை சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ண முடியல, அனுஷ்டானம் பண்ணாதனால என்ன பாபம் வருமோ அந்த பாபம் எப்பவோ லைன்ல வரப்போகுது. ஆனா இது பண்ணின இல்லையானால் இப்பவே வந்துடும். அதுபா சீதாதேவி, ராமன் ஏதோ அவதூறு கேட்கப்பட்டது என்று சொல்லிட்டு சீதாதேவியை அனுப்பிச்சு விட்டார் காட்டு. சொல்லாம அனுப்பிச்சார். சீதாதேவி காட்டுல விட்டுற போறாருன்னு தெரியாது. அந்தம்மா ஏதோ தமாஷா கேட்ட, பழைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறது, இப்ப எல்லாம் பழைய டைரி படிக்கிற பதில அது யாரோ சீதாவுடைய சரித்திரம் முதல்ல இருந்து பெயிண்டிங்கா எழுதி கொடுத்தார். மியூசியம் நினைச்சிட்டு எல்லாரும் போய் பார்த்தேன். பார்க்கும் பொழுது அந்த காடெல்லாம் இருந்தது. அந்த காடை பார்க்கணும், மறுபடியும் ஒரு தடவை நிதானமா பார்க்கணும். நம்ம அப்ப பார்த்த கதை ஒரு கவலையோட பார்த்தோம். ராஜ்யம் இல்லை, அப்படி போயிடுது இப்படி போயிடுதுன்னு கவலையோட பார்த்தேன். அப்பெல்லாம் ராஜ்யத்துல இருக்கணும்னு ஆசை இருந்தது. நமக்கு கிடைக்கலையே, காட்டுல இருக்கேன்னு கவலையோட பார்த்தேன். இப்பதான் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கும். கொஞ்ச நாள் காட்டுல இருந்துட்டு வந்தா தேவையில்லையேன்னாலும் எப்பவுமே இது போல எண்ணங்கள் வரலாமோ சரின்னு சொல்லிட்டு ராமன் அப்படி இருந்தார். இது என்ன ஆச்சுன்னு, அன்னைக்கு ராத்திரி தான் ஒரு சாரன் தூத்தன் இது போல சீதை நடத்துல அவதூறா லோகத்துல பேசிக்கிறா அப்படின்னு வந்தது. இது பேசிக்கிறாங்கிற விஷயம் ராமனுக்கு வந்ததுமே ராமன் பார்த்த தன்னுடைய பர்சனல் லைஃப் முக்கியமா இல்ல ராஜ்யத்தினுடைய காரியம் முக்கியமா, இது பார்க்கணும். ராஜ்யத்துல ராஜாவா இருக்கிறவன் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும். அப்படி இருக்கிறவன் தான் ராஜாவா இருக்கக்கூடியதான தகுதி உள்ளவன். ராஜான்னு சொன்னா எப்படி இருக்கணும், லோகத்துல எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் அப்பாற்பட்டவனா இருக்கணும். இது போல சீதையானவள் இப்படி இருந்துருக்கா அப்படின்னு ஒரு அவதூறு வந்ததையானால் அதை நான் வைத்துக் கொள்ளப்படாது. ராஜாவுடைய சட்டம் விவகார அத்தியாயத்துல ராஜா எப்படி இருக்கணும், எப்படி பழகணும்னு சொல்லி ஏன் சீதாதேவியை அனுப்பிச்சுதான் ஆகணும். தனக்கு இஷ்டம் இல்லாத போனாலும் தன் வாழ்க்கைக்கு வெட்டம் வந்தாலும் இது தெரியல. ரொம்ப பேர் ராமன் பண்ணினது ரைட்டு தப்பா ரைட்டா அது ராஜாவா இருக்கிறவனுக்கு அந்த சட்டம். சீதாதேவி எப்படி பூர்ண கர்ப்பிணியா இருக்க அனுப்பிச்சு விட்ட போனா. இது யாருக்கு இது போல விவகாரம்? இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் அனுப்புறதுக்கு லக்ஷ்மணன் பாவம். லக்ஷ்மண்கிட்ட சொல்லி இருந்துட்டார், அங்கே கொண்டு போய் விட்டு வந்துரு காட்டல அப்படின்னு. லக்ஷ்மணனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சொல்லப்படாத ராஜாக்கு அது பார்க்கணும்.
முன்னால சொல்லிட்டா என்ன ஆகுன்னு ஒன்னும் ஆகாது, லக்ஷ்மணன் தலையதான் எடுத்திருப்பாரு. ஆனா தன் பிராணம் போனாலும் எது போனாலும் உலகத்துக்கு நல்லது எதுவோ அதுதான் நான் நடந்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருவருக்கும் இருந்தது. இப்ப கவர்மெண்ட் சர்வெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணம் இருக்கணும். இந்த நாட்டுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்குடையதான எண்ணம் இருக்கணுமே தவிர கவர்மெண்ட் எனக்கு என்ன சார் பண்ணிட்டு அப்படிங்கிறான். ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அது இருக்கும். அந்த எண்ணமே கூட நம்ம நாட்டுல ஒரு விவகாரம் என்ன, ராஜா நமக்கு என்ன பண்ணுவார்னு நினைக்கலையா, நாம் ராஜாவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு வியக்தியும் நினைச்சிட்டு இருந்தான். அதான் இந்த தேசம் சுபிட்சமா இருந்தது. என்னால இந்த உலகத்துக்கு என்ன நடக்கணும் என்பதான எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருந்தது. என்னால இந்த சங்கத்துக்கு என்ன பண்ண முடியும், இந்த பிரகிருதியை நான் எப்படி காப்பாற்றுவேன், நான் வரும்பொழுது இந்த நேச்சர்ல இருந்து என்ன வாங்கிட்டேனோ நான் போகும்பொழுது என் குழந்தைகளுக்கு அதையே நான் கொடுக்கணும். இப்படி இருந்தா இதெல்லாம் சௌக்கியமா இருந்தது விவகாரம் முழுக்க அப்படின்னு லக்ஷ்மணன் அப்படி ஒரு எண்ணத்துல அழைத்துன்னு போறேன். சீதாதேவி வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்து நான் இறங்கி போயிட்டு அப்புறம் வா அப்படிங்கிறாளா. அப்ப லக்ஷ்மணன் சொல்றேன், இன்னும் வரமாட்டேம்மா, எனக்கு கொண்டு காரியம் முடிச்சது. ஏன்னா இப்படின்னு அப்ப அழுது சொன்னேன், இந்த உலகத்துல இந்த சரீரத்துல நான் என்ன தப்பு பண்ணினேன்னு தெரியலையே, பிறந்தண்ணில இருந்து எனக்கு மேலும் மேலும் இப்படி வருது, நான் என்ன தப்பு பண்ணினேன்னு தெரியாத, ராமனை நம்பித்தானே இருந்தேன், ராமன் பகவான் ஊர்ல இருக்கிறவாள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பகவானை நம்பிட்டு இருந்தேனே, எனக்கு எவ்வளவு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, யாரோ சொன்னாங்கிறத இப்படி பண்ணலாமா, இந்த ராமன்கிட்ட சொல்லு, நான் இப்படி அவஸ்தைப்பட்டு இருக்கேன், இப்படி ஏகாக்கியா இருக்க பூர்ண கர்ப்பிணியா இருக்கிறதுல காட்டுல சிக்கு இல்லாம விட்டு போனார், இது நியாயமானு கேட்டவான்னு ராமன் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றான். லக்ஷ்மணன் ஒன்னும் பதில் சொல்லவே இல்லை, போயாச்சு. வால்மீகி ஆசிரமத்துல இருந்தா குழந்தைகள் அதெல்லாம் கதை தெரியும். வால்மீகி ஒருத்தர் வந்து கேட்கிறான், யார் தெரியுமா, நான் கொஞ்ச நாள் ஆனப்பறம் எங்க அம்மாவை இட்டு போனது ராஜா ரைட்டான்னு அந்த குழந்தைகளை கேட்கிறான். வால்மீகி என்னமா பதில் சொல்லுவார் பாருங்க. வால்மீகிக்கு அவர் சொல்லணும், முனிவர் சமாதானம் கேட்ட கேள்விக்கு சமாதானம் சொல்லணும். நம்ம என்ன அதெல்லாம் நீ சின்ன குழந்தைப்பா, பெரியவனா புரியும், இது நம்ம ஒரு ஆன்சர் சொல்லிவிடுவோம் எல்லோருக்கும். அப்படி இல்லை, இல்ல இது தப்பு ரைட்டுன்னு சொல்லுவோம். ஆனா மகர்ஷிகளா இருக்கிறவா யாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு உரித்ததான சமாதானம் சொல்லணும். அப்பொழுது வால்மீகி சொல்ற, ராமன் பண்ணினது ரைட்டா தப்பான்னு கேட்கக்கூடியதான யோக்கியதை உலகத்துல வேற யாருக்கும் கிடையாதுப்பா, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ராமன் தர்மத்தை தாண்ட மாட்டான். ராமன் பண்ணின தர்மம் எங்க சாஸ்திரத்துல இருக்குன்னு வேலை அப்படி கேளு. சாஸ்திரம் ரைட்டா தப்பா, ராமன் தப்பு பண்ணினாராங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. எது ராமன் பண்ணினாரோ அது தர்மமா தான் இருக்கும். நீங்க பாட்டுக்கு அப்படி சொல்றீங்களே, இல்ல அதான் ஸ்வரூபம். அப்ப ஏன் எங்க அம்மாவா அனுப்பிச்சாரு கேட்க பதில் சொல்ற, ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினைன்னு ஒண்ணு இருக்கு, அதை பற்றி அனுபவிச்சு ஆகணும். என்ன பண்ணான்னு அன்னைக்கு பாகவத அவதாரம் பண்ணினாங்க. காட்டுல மாரீச்சனும் சுபாவும் வரும் பொழுது, தங்கமானாக வேட்டம் போட்டுன்னு வரும் பொழுது ராமன் பாட்டுக்கு போயிட்ட, லக்ஷ்மணன் தான் அங்க சீதாதேவிக்காக பொருத்தி வச்சிருந்த காப்பாத்துன்ட்டு. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் பிராணம் விடும் பொழுது அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஹே லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு பிராணம் விட்டான். அப்பொழுது அது எப்படி ராமன் குரல்ல ஓ லக்ஷ்மணான்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓ லக்ஷ்மணன் சொல்லக்கூடாது, ராமன் மாதிரியே குரல் வச்சுட்டு போயிட்டான். சீதாதேவிக்கு பதட்டம் ஏற்பட்டது, ராமனுக்கு அபகாரம் வந்துருத்தோ ஏதோ கெடுதல் வந்துருத்தோ அப்படிங்கிற லக்ஷ்மணனை அனுப்புற. லக்ஷ்மணன் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், அண்ணா அவனுடைய ஆட்சி, அது என்ன ஆனாலும் சரி
போகப்படாது அப்படின்னு. ஏன்னா அண்ணா மேல அவ்வளோ ஒரு அபிமானம். அவருக்கு ஒரு அபகாரம் வராது, அவர் எப்படியும் சௌக்கியமா இருப்பார் ஒரு தீவிரமான ஒரு நம்பிக்கை. ஆனால் அப்படிப்பட்டதான் நம்பிக்கை இருந்தாலும் சீதாதேவி அவதூறா பேசினார். அந்த அவதூறா பேசும்போது வேற வழி இல்லாமல் அங்கிருந்து கிளம்பி வந்தார். அன்னைக்கு அவதூறா பேசினீர் இல்லையோ, அதனுடைய விளைவு தான் இப்படி. உங்களை இன்னொருத்தர் அவதூறா பேசினார். அன்னைக்கு லட்சுமணன் எவ்வளவு கவலைப்பட்டாரோ அந்த கவலை இன்னைக்கு அனுபவிக்கிறேன். அத்யுத்கட்டே புண்ணிய பாபை இவ பலமஸ்தே. புண்ணியமோ பாபமோ அத்தியதிகமாக பண்ணினேனால் இப்பிறவிலேயே வரும். சாதாரணமா பண்ணினா பியூ திசையில வரும். பாகவதாருக்கு அபச்சாரம் பண்ணினேன்னா இந்த ஜென்மாவிலேயே வரும். லக்ஷ்மணன் எப்படிப்பட்டவன் அதனால வந்தது சமாதானம் சொன்னதாக வியாக்கியானங்கள்ல இருக்கு. ஏன் சொல்லணும், இத சிம்பிளா காளிதாசன் ரகுவம்சத்துல 16வது சர்க்கத்துல அழகா இந்த ராமச்சரித்திரத்தை சொல்லும் பொழுது, அன்னைக்கு பண்ணின பாகவதாச்சாரம் இன்னைக்கு உங்களுக்கு வந்ததல்லாமா அப்படிங்கிற சுலபமா. ஏன்னா எவ்வளவு தூரம் நோண்டி உள்ளோர போயிருக்கேன் பாருங்க. அப்படி பகவான் அசுராந்தி ஜீடதே. அதனால தேவா வியவஹரதி சர்வபூதேஷு, எல்லா பிராணிகளோடையும் விவகாரம் பண்ணிட்டு இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம இதயத்துக்குள்ள இருந்துட்டு ஈஸ்வர சர்வபூதானாம் திருத்தேசேத்து ந திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஒருத்தர் பேசும் பொழுதா, ஒருத்தர் காதால கேட்டு அதுக்கு பதில் சொல்லும் பொழுதோ எல்லாரும் உள்ளூர் இருந்துட்டு பகவான் தான் பண்ணிட்டு இருக்கார். யோத்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம், இதயத்துக்குள்ள பூந்துண்டு நம்ம கண்ணு காது மூக்கு நாக்கு அவைகளுக்கு இந்த சமாதானம் வருது, இதுக்கு இது பதில் சொல்லணும் அப்படின்னு பண்ணி கொண்டிருக்கிறவர் யாரு? பரமாத்மா. ஆகையால் வியவஹரதி சர்வபூதேஷு ஆத்மதயா தியோததே. ஆத்மதயா தியோததே, எல்லோருக்கும் நான் அறியப்படுகிறார். ஒவ்வொரு வியக்தியும் அவளுக்குள்ள நான் அறியப்படுறது யாரோ அந்த பகவான் இருக்கிறதுனால, உள்ள இருக்கிற அந்த ஈஸ்வரன் இருக்கிறதான் நான்கிறோம். ஆனா அந்த நான் எனக்கூடிய தத்துவத்தை நாம் அறியலை. அதை நாம் என்னைக்கு அறிகிறோமோ அன்னைக்கு மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கணும்? நமக்குள்ள இருந்தாலே, கிட்ட இருந்தாலே நமக்கு தெரியல. பாக்கெட்ல ரூபா வச்சுட்டு இருக்கோம், பர்சுல ரூபா வச்சுட்டு இருக்கோம், இருக்குங்கிறத மறந்து விட்டா கடையில போய் கவலைப்படுறோம். அடாடா காசு இல்லையே, கொண்டு வரலையே இப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க, அதான் ஆத்மதையா தியோததே ஸ்துத்யதே ஸ்தூயதே ஸ்துத்யை. உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் அந்த பகவானை தான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினா பாருங்க, அவரை எப்படி ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அந்த பலம் உங்களுக்கு கிடைக்கிறது. பகவான் அழகானவர்னு ஸ்தோத்திரம். சர்வலக்ஷணலக்ஷண்யோ லக்ஷ்மி வம்சமி ஜிஞ்சயா. பகவானை ஸ்தோத்திரம் பண்ணாலும் உங்களுக்கு அழகு வருது. ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரீயா ஸ்ரீமான் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா உங்களுக்கு காசு வருது. அவங்க சர்வஜா அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணா உங்களுக்கு அறிவு வருது. யதா யதா உபாசத்தே ததைவ பலம் வருது. என்னென்னமாக பகவான் உபாதிக்கிறீர்களோ அந்தந்த பலம் வருது. நீங்க ஒண்ணுமே நினைக்காம பகவானுக்காக உபாசனை பண்ணுங்க, பகவான் தன்னையே கொடுக்குற. அதான் சாஸ்திரம். உங்களுக்கு நல்ல வழியை ஒரு ஆச்சாரியனா இருந்து காமித்துக் கொண்டு தன்னிடத்தை ஆட்கொள்கிறார். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவர். ஆகையால் ஒரு ஸ்தோத்யதே ஸ்தோத்ரைஹி சர்வத்ர கச்சதி, எல்லா இடத்துலையும் போறார். எங்கும் இருக்க. நாம என்ன நினைக்கிறோம்? பகவானுக்காக பார்க்கறது பத்ரிநாத் போகணும், கேதார்நாத் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். யாரும் போக வேண்டாம்னு போயிட்டோம். ஆனா இவரை பார்க்கறதுக்காக அங்கே போக வேண்டாம். அவர் உங்க இதயத்திலேயே பார்க்கலாம். அப்படியே போயிட்டு அங்க கோவில்லாம் எப்படி இருக்கு, என்ன பண்ணியிருக்க, புண்ணியங்கள் எப்படி இருக்கு போய் பார்த்துட்டு வர்றது. தீர்த்த யாத்திரைங்கிறது அது ஒரு டிசிப்ளின். பழைய நாள்லையும் இருந்தது. இங்க இருந்து கால்நடையில போவான். சில பேர் இங்க இருந்து திருப்பதிக்கு போறேன்னு என்ன பண்ணாலும் கால்நடையில போறதுன்னு வேண்டிப்பான். பாட்டுக்கு நிதானமா போயிட்டு வருவார். ஒரு வாரம் 10 நாள்.
இப்ப என்ன காலம் கழிந்து தரிசனம் பண்ணிட்டு திரும்பி அதுக்கு ராத்திரியே வந்துடலாம் சார் 1000 ரூபாய் டிக்கெட்டுங்கிறான். பழைய நாள நிதானமா போய் வந்து என்ன இந்த ஒரு வாரம் இங்க இருந்து நடக்கிறதுன்னு வச்சுன்னா அந்த ஒரு வாரம் பகவானையும் நினைச்சுட்டு இருப்பான். ஏன்னா அவருக்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அங்கெங்கே கவலை இருந்தாலும் அவரையும் அந்த நினைப்பு வேணும். அது ரொம்ப முக்கியம். அப்படி அங்க எல்லாம் போவா. இருந்தாலும் பகவானை இங்கேயே நினைச்சா போரும். அந்தந்த இடத்துக்கு போகணும் நிர்பந்தம் எல்லாம் போகப்படாதுன்னு சொல்லலாம். சாட்சிகள் சொல்லாரு தீர்த்தப்படப்படாது. எல்லாரும் போங்க. போறதுனால ஒண்ணு இல்லை. பகவானை பார்க்கணுங்கிறதுக்காக போட்டதில்லை. பகவானை குருமுகமாக இங்கேயே நம்ம இதயத்துல பார்க்கலாம். அதனால சர்வத்திர கச்சதி. இது எங்க சாஸ்திரத்தை சொல்லிருக்கு. அநேஜதேகம் மனசோ ஜவியோ நைனத்தேவாப்னவன் பூர்வமன்றது. எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார். ஏகோ தேவ சர்வபூதேஷு கூடா சொல்லி ஏகோ தேவா இருக்கிறது ஒரே தெய்வம். எங்க சர்வபூதேஷு எல்லா பிராணிகளிலும் இருக்குன்னு. எல்லா பிராணிகளும் இருந்தா நான் பார்க்கல சார், நான் தான் மொட்டாள். புத்திசாலி பார்த்து இருக்கலாமே, அவருக்குள்ள இருக்கு. ஒருத்தரையும் நீர் பார்த்தீரா எல்லாரையும் கேட்டேன். ஒருத்தரும் நான் பகவானை பார்க்கலேங்கிறாளேன்னு. அதான் ரகசியமா இருக்காரு. கூட அந்த ஸ்ருதி பாருங்க. ஏகோ தேவ சர்வபூதேஷு. யாரும் பார்க்கலையே. கூடா கூடான்னு ஏதோ ஒரு மூலையில டபால லட்டு வச்சு மூடினா போல ஒரு மூலையில இருக்காரோ. சர்வம் வியாபி. உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கார். உலகம் முழுக்க வியாபிச்சு எனக்குள்ள இருக்கார. சர்வபூதாந்தராத்மா. அதோட மட்டும் இல்ல, நீங்க எந்தெந்த செயல் பண்ணினாலும் அந்தந்த செயலை பார்த்து கொண்டிருக்கார். கர்மா தியக்தா சர்வபூத அதிவாச. எல்லா பிராணிகளும் இருக்கிறது அவரால் தான். சாட்சி. அவரை மறந்து உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சித்திரகுப்தர் யார சொல்றா பார்த்தீங்களா? நீங்க மனசுல நினைக்கிறதுக்கு முன்னால அவர்கிட்ட கணக்கு போயிடுதுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி இருக்கார். சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்தா. அப்படிப்பட்டதா இந்த பரமாத்மா. ஆகையால் அவருக்கு தேவஹான்னு பேர். இப்ப பாருங்க, இந்த தேவஹாங்க ஜாவா பிருத்திவி ஜனயம் தேவ ஏகா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஏகஹி தேவ பிரதிஷோ நர்வா அப்படின்னு எதிர்வேதம் சொல்றது. பார்த்தீங்களா? அவன் அந்த தேவஹாங்கிற நாம 4 வேதங்கள்லயும் இருக்கு. அந்த 4 வேதங்கள்ல இருக்கக்கூடியதான நாமாவை கிரீடா விஜிகேஷா ஸ்துதி மோத காந்தி கசிஷு அப்படிங்கிற பாணினி சூத்திரத்தினால எத்தனை அர்த்தங்கள் சொல்லியிருக்கோ அத்தனை அர்த்தமும் இங்க தேவகாங்கிறதுனால கொண்டு வந்துட்டார். சரி, இப்படி உத்பவ சோபனோ தேவா. அடுத்தது ஸ்ரீகர்ப்பா. ஸ்ரீனா விபூதின்னு அர்த்தம். விபூதினா புகழ். இந்த புகழ்னா சில பேருக்கு புகழ் எப்படி இருக்குன்னு சம்பாதிச்சுட்ட புகழ். காசை கொடுத்து என்ன ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறது தானே. இன்னார் வர்றாருன்னு போஸ்டர் அடிக்க வைக்கிறது. அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். நிஜமான புகழ் யாருக்கு தெரிஞ்சது? பகவானுக்கு. ஏன்னா அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவரை நினைச்சதான மனுஷாளுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். காசு கொடுத்துடலாம் உங்களுக்கு, ஆனா அந்த காசு நிஜமா உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, டெம்பரரியா தான் கொடுக்கறது. அந்த காசு செலவழிச்சுன்னா மறுபடியும் பழைய துன்பம் வந்துடும். வெளிச்சம் போடுற வரையும் தான் இருட்டு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்னா இருட்டு ஓடி வந்துடுறது, பழைய இடத்துல வந்துடுறது. அதே மாதிரி மனுஷனுக்கு காசுங்கிறது பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. அப்ப என்ன பண்ணோம்னு, எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்தாலும் இவன் மனசானது பந்தளிக்காம இருக்கும்படி பண்றது. அப்படி பண்ணக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அதான் பகவான். அதனாலதான் அந்த பகவானுக்கு என்னடா, அவர் எல்லோருக்கும் எல்லோராலையும் ஸ்துதிக்கப்படுகிறார். எல்லோரும் அவர் பக்கத்தில் திரும்புகிறார். இப்படிப்பட்டதான ஒரு விபூதி, ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு. அது எங்க இருக்கு?
ஸ்ரீ கர்ப்பா அவர்களுக்குள்ளேயே விட்டு ஸ்ரீ விபூதி எஸ்ய உதராந்தரே ஜகத்ரூபா எஸ்ய கர்ப்பே ஸ்திதா சா ஸ்ரீ கர்ப்பா அவருக்குள்ளேயே அத்தனை புகழும் இருக்கு, அத்தனை ஐஸ்வர்யமும் இருக்கு, அத்தனை நன்மையும் இருக்கு. அதனால்தான் பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது எப்படி ஸ்தோத்திரம் பண்றோம்? விஸ்வரூபமா தியானம் பண்றோம். சஹஸ்ரேர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் எங்கும் இருக்க 16 கோணங்களும் அவருக்குள்ள இருக்கு. நாமும் எங்க இருக்கோம்? அவருக்குள்ள இருக்கு. அவருக்கு சேர்ந்தவா நாமெல்லாம் அப்படின்னு பகவானை தியானம் பண்ணுதோ. எங்கும் அங்கேதான் இருக்காரு. எல்லா பிராணிகளும் அவருக்குள்ளத்தான் இருக்கு. என்ன படைச்சவரும் அவர் தான், நான் அவருக்குள்ளத்தான் இருந்துட்டு இருக்கேன், அவரோடைய சேர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணத்துல நமக்கு எல்லா பக்கத்துலயும் பகவான் இருக்கான ஒரு எண்ணத்தை நம்ம வர வச்சிருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறா, எனக்கு என்ன ஆகுமோ, என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. எல்லோருக்கும் என்ன ஆகும் அதான் ஆகும். பிராணனை விட்டா என்ன ஆகும்னா பரலோகத்துக்கு போப்பாரு. இவா வரல, என்ன வரப்ப யாரோட சேர்ந்து வந்து அம்மா வயசுல வரும் பொழுது யாரோடைய துணைக்கு அழைச்சுன்னு வந்துடா இல்லையோன்னா. இப்ப போறப்ப மட்டும் யாரு துணை எதுக்கு வேணும்? மனுஷன் ஏன் பயப்படுறான்? கொஞ்சம் பார்க்கணும். ஏனென்றால் நம்ம வரும் பொழுதோ போகும் பொழுதோ இருக்கும் பொழுதோ நமக்கு துணையா இருக்கிறவர் அவர் ஒருவர் தான். மற்றவர்கள்லாம் துணையா ஏன் இருக்கார்? உங்களால அவளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதனால இருக்க. சொன்ன பேச்சு கேட்கறதுனாலதான் ஆத்துக்காரியே ஆத்துல வச்சுட்டு இருக்கோம். சொன்ன பேச்சு கேட்கல, நீ பாட்டுக்கு உன் வழி, நான் பாட்டுக்கு என் வழி, நானும் சம்பாதிக்கிறேன் நீர் சம்பாதிக்கிறேன், நீர் என்ன சொல்றதுன்னு ஒரு 4 வார்த்தை பேசட்டும். ஒரு 4 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன சரின்னு விட்டு போயிடும். அதே போலயே ஆத்துக்காரர் ரொம்ப துன்புறுத்தா இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஓரளவுக்கு பார்ப்பா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உன் வழி உனதும்பா. இந்த உலகத்துல இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி கொஞ்ச அளவுக்கு தான் இழுக்கணும், ரொம்ப இழுத்துல பட்டல் வந்து போயிடும், அப்புறம் ஒண்ணு சேராதுங்க. அதே மாதிரிதான் குழந்தைகள், ஆத்மாவே ஆத்மனி கல்வரே திருட்டே சுதே மதே அப்படி எல்லாமே நவாரே பத்யுக்காமா எபதி பிரியோ பவதி ஆத்மனஸ்துகாமா எபதி பிரியோ பவதி. உலகத்தில் இருக்கக்கூடியதான ரிலேஷன்ஷிப் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்கு தெரியுமா? நான் இதனால எனக்கு என்ன லாபம் வருதுங்கிற எண்ணத்துல தான் இருக்கு. ஆனா அது சொல்றதில்லை சாதாரணமா. அம்மா அவனுடைய அன்பு அப்படியே நிருபாதிகமான அன்புன்னு சொல்றது, அதுவும் ஓரளவுக்கு தான். எத்தனையோ பேர் அம்மாவே துன்புறுத்தக்கூடியதான ஜாதகங்கள் இருக்குன்னு அது ஜாதகம் பார்த்தா தெரியும். சில ஜாதகத்துல அம்மா அப்பா சரியா இருக்க மாட்டா, சில ஜாதகத்துல அண்ணன் தம்பிகளும் இருக்க, இப்படி எல்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் லோகத்துல. ஆனா விவகாரம் என்னன்னா, நிஜமான அன்பு எப்பொழுதுமே உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் நல்லதையே கொடுத்து கொண்டிருக்கிறவர் பரமாத்மா ஒருவர் தான். அந்த பரமாத்மாவை தான் நாங்க அந்தராத்மான்னு. ஆகையால் அந்த அந்தராத்மாவை நீங்க மனசு செலுத்தினால் உலகத்துல இருக்கிறவாள் எல்லோருமே உண்மை பக்கம் திரும்புவான். இதற்கு முன்னால எல்லோராலையும் எனக்கு துன்பம்னு நினைச்ச வியக்தி இப்ப தனக்கு எல்லோராலையும் நன்மை வருதுன்னு நினைச்சுப்பான். உலகம் கூட நேசிக்க ஆரம்பிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு நேசிப்பு உங்களுக்கு வரணுமே ஆனால் அப்படி விஸ்வரூபத்தை தியானம் ஒவ்வொரு விதமாக தியானம் பண்ணணும்னு சொன்னேனோ, ராமனா தியானம் பண்ணுங்க, கிருஷ்ணனா தியானம் பண்ணுங்க, விஸ்வரூபமா தியானம் பண்ணினா உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளும் உங்களுக்கு இனிமையாக இருந்துட்டு உங்களிடத்துல குரோதம் கோபம் இவள் இல்லாம இருக்கக்கூடிய நிலை வரும். அப்படி உலகம் முழுக்க தனக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறவர், உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளையும் தான் இருந்து கொண்டிருக்கிறவர். ஆகையால் அவருக்கு ஸ்ரீ கர்ப்பான்னு பேரு. ஸ்ரீஹி விபூதி உதராந்தரே பயத்துக்குள்ள இருக்கு. ஜகத் ரூபா அவருக்கு இரண்ய கர்ப்பன்னு ஒரு பேரா. உலகம் முழுக்க அவருக்குள்ள இருக்கு. அந்த இரண்ய கர்ப்பங்கிற ஒரு ஸ்வரூபம் தான் உலகத்தை முழுக்க வியாபித்துக் கொண்டிருக்கார், எல்லா இதையும் தன் வயசுல வைத்துக் கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு ஸ்ரீ கர்ப்பா இது பார்த்தோம். அதுக்கப்புறம் பகவானுக்கு ஒரு பேர்
என்ன பரமேஸ்வரா. என்ன கருத்து? இது சிவசாஸ்திரமா விஷ்ணு சாஸ்திரமா தெரியலையே. பகவான் பரமேஸ்வரஹான்னு பேர் வச்சுட்டு இருக்கேல. பரமேஸ்வரன் தான் நாங்க என்ன இருக்கேன், பார்வதி பத்தி முக்கண்ணன் திரிசூலதாரி, அவர் கிழ மாடு மேல உட்கார்ந்து இருப்பவர், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். எவ்வளவு பரமேஸ்வரஹான்னு சொல்லிட்டு இருக்கேல சுவாமின்னு இங்க பார்க்கணும். பரமேஸ்வரஹாங்கிற பேரு மகாவிஷ்ணுவுக்கு இருக்கு, மகாவிஷ்ணுங்கிற பேரு பரமேஸ்வரனுக்கும் இருக்கு.